இன்னோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் அப்ல இருந்தாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா ட்ரம்போட டாரிஃப் கட் இருக்கும் அப்படிங்கிற அந்த நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் அப்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அப்படி வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸை கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. அப் டு 1 o'clock வரைக்கும் ஹையும் பிரேக் பண்ண முடியாமல் லோவையும் பிரேக் பண்ண முடியாமல் இருந்தது. ஆஃப்டர் 1 o'clock அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே அந்த கேப்பை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃப்ளாட்டாக வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஸ்பெஷல் ஆஃபரோட ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் 11 o'clock, ஈவினிங் 7 o'clock 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆஃபரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனாங்க. அது ஓப்பன் ஆகும்போது 26,000க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அங்கிருந்து மேலே போக ஆரம்பிச்சாங்க. மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,100 வரை போனது. ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்து ஒரு சைட்வேஸ்லேயே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆஃப்டர் 1 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே விழ ஆரம்பிச்சாங்க. அது இன்னோட ஓப்பனிங் ப்ரைஸாக இருக்கக்கூடிய 26,000க்கு கீழே வந்துட்டு சஸ்டெயின் ஆகிட்டு அழகாக கீழே இறங்குனதை பார்க்க முடிஞ்சது. ஈவன் தோ யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருந்தாலுமே மார்க்கெட் வந்து கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கேப்பை ஃபில்லப் பண்ணிட்டு கீழே வந்து 25,870 இந்த ரேஞ்சு கிட்ட முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பாசிட்டிவ்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% டாரிஃப்ல இருந்து 15 to 16% டாரிஃப் அப்படிங்கிறத மாற்ற போறதா சொல்லியிருக்காரு. இதனால இன்வெஸ்டருக்கு ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது கிரியேட் பண்ணதுனால பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்துவா மார்க்கெட்ல என்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேப்பை ஃபில்லப் பண்ணிட்டு அதே இடத்துல அதாவது க்ளோசிங் பிரைஸ் கிட்டே முடிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,856 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது 25,930 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 26,000 போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேம் இதே அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 26,200 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் மேலே தான் போகும் அப்படின்றதையும் பிலோ த ப்ரைஸ் அதாவது சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு கீழே மேலே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்கோம். இது சப்ளை ஜோனுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் பாசிட்டிவ் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். சப்ளை ஜோன் 2க்கும் ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே தான் இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு பெரிய மூவ் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 o'clock ஒரு ப்ராப்பரான டெக்னிக்கல் தெரிஞ்சவரால் இந்த இடத்துல என்டர் ஆகிருக்க முடியும். ஆஃப்டர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆன பிறகு ப்ரைஸ் திரும்பவும் கீழே வந்திருக்கிறத பார்க்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எக்ஸிஸ்டிங் ட்ரேட் எம்பரர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ப்ராப்பராக டெக்னிக்கல் தெரிஞ்சவராக இருக்கட்டும் இந்த இடத்துல அழகாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. ஸோ இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஆர் ரேஷியோ 0.88 மார்க்கெட் சின்னதாக பீரிஷாக மாறி இருக்கு அப்படிங்கிறத டேட்டாவாக கொடுக்குது. அண்ட் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் சின்னதாக கால் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த கால் ரைட்டர்ஸ் டாமினேஷன்ஸ் இன்னைக்கு தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பீரிஷை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டில் இதை வந்து சைட்வேஸ் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இது கூடவே வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதோட கண்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். யூஎஸ் மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதோட கண்டினியூவேஷன் இருக்கிற பட்சத்தில் நாளையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல லீடாக எடுத்துக்கலாம். இது கன்க்ளூஷன் கிடையாது, இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற வியூ மட்டும்தான். இதை வச்சு நம்ம எதுவுமே ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளார வர வேண்டாம். ஸோ ஃபர்தராக டெக்னிக்கலாக பார்த்து நம்ம கன்க்ளூஷன்ஸ்குள்ளார வந்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 2 சப்போர்ட்டையும் 4 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் இந்த ப்ரைஸ் ஃபர்தராக எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷனுக்காக கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் அங்கிருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,800 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அல்லது இதை பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக டவுன் ஆகலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். சப்போஸ் இதை பிரேக் பண்ணலன்னா பாசிட்டிவ் சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது 26,200 வரை போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ஓவரால் வியூவாக இருக்குது. இதில் எங்கெங்கே பிரேக் பண்ணும்போது எந்த மாதிரியான டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,800 வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இமீடியட் டைரக்ஷன். நாளைக்கு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அகெயின் இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வரலாம். அண்ட் இந்த இடத்த டச் பண்ண பிறகு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சப்போஸ் அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு ஒரே நாளில் 25,242 வந்துருமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை. ப்ரைஸ் வந்து வர்றதுக்கு இது ஒரு 4லேருந்து 5 நாட்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. பட் இது ஒரு கரெக்ஷனுக்காக வர்றதுனால நமக்கு இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்துடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு கீழே போகிறதுக்கான டைரக்ஷனாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே வர்றதா இருந்தால் அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,902 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிறத புரிஞ்சிடலாம். பட் இதை பிரேக் பண்ண உடனே ஒரு பையராக இருப்பாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க, அல்லது இருக்கக்கூடாது. இது ஏன்னா அது வந்து ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,995க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதோட ப்ரைஸ் இமீடியட்டாக இந்த 26,098 அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 26,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். 26,200 பிரேக் பண்ணுற பட்சத்தில் 26,300 அண்ட் 26,400 வர போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஓவராலாக இந்த லெவல்ஸில் தான் ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் ஐடென்டிஃபை பண்ண லெவல்ஸாக இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் வரும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2க்கும் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகலாங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இன்றைக்கி ஓப்பனிங்கே கேப் அப்பில் தான் இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து மேலே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் 58,560 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது கன்டினியூ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் ஒரு 12:30க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் ஈவன் தான் பாசிட்டிவ்ல இருந்தாலுமே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே விழுந்ததை பார்க்க முடிஞ்சது. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேப்பை ஃபில்அப் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக 57,980 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். பட் இதோட க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்னால கொஞ்சம் மாறி இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். நியர் 58,078ல முடிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சப்போஸ் எந்த ரேஞ்சுக்கு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 58,154 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 58,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். இதை பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். நியர் 58,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம். பட் 100 பாயிண்ட் கம்மியாக 58,560 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கிறத பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணிடலாம். இன்னியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 1.12 ஸ்லைட்டாக பாசிட்டிவ்ல இருக்குது. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் காம்பினேஷன்ஸில் புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணுது. அண்ட் இன்னியோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கால் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நடந்ததை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் நெகட்டிவ் சைடுக்கு மூவ் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். டெக்னிக்கலா பார்த்து மட்டுமே கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் இந்த ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன் கொஞ்சம் சின்னதாக கீழே வர வேண்டியது இருக்குது. அதாவது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜோன் இருக்குது. இது ரெண்டுமே ஒரே ஏரியா தான். 57,890 ஆர் 840 இந்த ஜோன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது. மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப
திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய இந்த 58,577 இந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே போயிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக 57,587 இந்த இடத்த போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதுவும் இல்லாமல் இது ஒரு ரிஸ்கான ஏரியாவாகவும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான பாசிபிலிட்டியே பார்த்துட்டோம். இப்போ மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேலே வரும் அப்படின்ற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58,182 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைய பொறுத்தவரை. அண்ட் சப்போஸ் இந்த ப்ரைஸ் சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 58,182 பிரேக் பண்ணுச்சுன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 58,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இது வந்து ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். இதில் நமக்கு என்ட்ரி அப்படிங்கிறது கிடைக்காது, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் 58,300 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போயிடும் அப்படிங்கிறதும், இது வந்து பார்த்தீங்கன்னா 58,577 இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை டச் பண்ணோம், அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58,878 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். இதில் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக வைக்கலாம். ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஜோனில் இருந்து ப்ரைஸ் கீழே வரணும் அப்படிங்கிறதும், அது டிமாண்ட் ஜோன் சப்போர்ட் எடுத்துட்டு டிமாண்ட் 1ல் சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகலாம் அப்படிங்கிறதும், சப்போஸ் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் ஸ்ட்ராங்காக சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும், அதையும் பிரேக் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேசியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான். இதை கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். இதில் அதிகமான ரிஸ்க் இருக்குது. பிகாஸ் இதில் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, சஸ்டைன் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி நம்ம இங்கே மென்ஷனே பண்ணலை. ஸோ அப்படி ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.